அமலாக்கத்துறை விசாரணைக்காக நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜராகியுள்ள அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக புகார் சொல்லப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை முன் நடிகர் ஸ்ரீகாந்த் தற்போது விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மன் அடிப்படையில் தற்போதைய இந்த விசாரணைக்கு அவர் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, மேலும் விவரங்கள். வணக்கம் சார். போதைப் பொருள் விவகாரத்தில் கைதாகி வெளியே வந்த நடிகர் ஸ்ரீகாந்த் இரண்டாவது சம்மனுக்கு தற்பொழுது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை ஆஜராகி இருக்கிறார். கடந்த 4 மாதங்களுக்கு முன்னதாக போதைப் பொருள் விவகாரத்தில் நுங்கம்பாக்கம் போலீசாரால் நடிகர் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இதனையடுத்து பிணையில் வெளியே வந்த அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக போதைப் பொருள் விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கலாம் என்கிற அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடிகர் ஸ்ரீகாந்திற்கும் கிருஷ்ணாவிற்கும் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். முதல் சம்மனை ஏற்க மறுத்த நடிகர் ஸ்ரீகாந்த் இரண்டாவது சம்மனுக்கு தற்பொழுது ஆஜராகி இருக்கிறார். ஆனால் ஸ்ரீகாந்த் கடந்த வாரமே முதல் சம்மனிலேயே நேரடியாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி உரிய விளக்கம் அளித்துவிட்டு சென்றிருக்கிறார். இந்நிலையில் 10:30 மணி அளவில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்போது ஸ்ரீகாந்த் ஆஜராகி இருக்கிறார். மேலும் அவரிடம் பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பண பரிவர்த்தனை ஏதேனும் மேற்கொண்டிருக்கிறார்களா என்ற அடிப்படையிலும் இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. இன்று மதியம் அல்லது மாலை வரை இந்த விசாரணை நடத்தப்படும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் சம்மன் முடிந்த பிறகாக விசாரணை முடிந்து அவர் நேரடியாக செல்வார் எனவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. சாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி முரளி.